முக்கியமாக இந்த படத்தில் வந்து பிரதான கதாபாத்திரங்கள் வந்து சித்தார்த் சதுர்வேதி அண்டு மிருனால் தாக்கூர் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இதில் சித்தார்த் சதுர்வேதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஹரியான்னு ஒரு படம் 2022 வந்துச்சு. தீபிகா படுகோலாம் எனக்கு படத்துடைய நிறைய காதல் பண்ணுறதுனால நிறைய காதல் படம் பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது. இந்த கதையை மறந்து போகுது நிறையா. ஏன்னா நம்ம நிறைய சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால ஐ ஃபர்கெட் ஆல் த திங்ஸ் ரைட். ஸோ இந்த கெஹரியான் படத்தில் என்னென்னா அந்த கேரக்டர் அந்த சித்தார்த் சதுர்வேதி அந்த கேரக்டர் வந்து பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேட்டிங் ஆப் போவான், டெய்லி ஒன்று போவான், ஒன்றோட மேட்டர் பண்ணுவான், அதோட காலைல அந்த ஃபுல்லாக டேட்டிங் ஆப்பு அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போது என்ன மாதிரி வாழ்க்கையை வாழறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தை உருவாக்கின கேரக்டர்னு நான் சொல்ல வரேன். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழறான் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த கமிட்மெண்ட்டு கிடையாது, எந்த ஒரு எமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. 10 மணிக்கு போனோமா காலைல 7 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி வந்தோமான்ற மாதிரி மாட்ட மேச்சமாக கவலை போகிறோமான்ற மாதிரி ஒரு கதை கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது கெஹரியான். அது 2022 கொரோனா டைமில் வந்தது. அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டேன்.